யூகேஜி சேர்ந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் லீவு டேஸில் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். ஸ்கூல் டேஸில் ஸ்கூலில் தான் இருப்பேன். ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங். நானே நினச்சாலும் இனி ஸ்கூல் போகவே முடியாது. ஏன்னா நான் 12th முடிச்சிட்டேன். படிக்கும்போது டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த ரிசல்ட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. சுற்றி இருக்கிறவங்கள நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இனி நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல. தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 தேர்வுகளை 9,30,690 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் மொத்தம் 92.1% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கும் நிலையில் இந்த ஆண்டும் வழக்கம் போலவே ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சோ? நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. இனிமே அவர் முகத்தில் எப்படி முழிப்பேன்? கையில்லாத கலைஞன் எவ்வளோ அழகா இந்த குருவி கூடு கட்டியிருக்கு. என்ன சிவா நம்மளை பார்த்து எஸ்கேப் ஆகுறான்? ஏன்டா ஃப்ரெண்டை பார்த்து எஸ்கேப் ஆகுற? நான் கவனிக்கலடா. சரி, இந்த வாட்டி ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆகிறதுலாம் சகஜம் தான்டா. அடுத்த வாட்டி பாஸ் ஆகிட்டு ஒன்றா காலேஜ் படிக்க போகிறோம். என்னடா இங்கிலீஷ் தான்டா ஃபெயிலு? சரி பரவாயில்ல, எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன். ஃபெயிலான விஷயம் உனக்கு தெரிலல்ல? ஏன்பா இவ்வளோ லேட்டு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தப்பா. ஏதுப்பா குருவி கூட?
காலைல ஆத்தங்கரை ஓரம் கடந்ததுப்பா, அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. பாவம்பா, அந்த குருவி கூடு கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அதை எடுத்துன்னு வந்துட்டியே. ஆமாம்ப்பா, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. நாளைக்கு காலைல முதல் வேலையை இதை எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டுருப்பா மரத்து மேலே. அப்பா, இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்காம்ப்பா, அது எழுதுனா காலேஜில் ஃப்ரீயாக சீட்டு கிடைக்குமாப்பா? ஏன்பா, படிப்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நீ என்ன எது வேணாலும் படி, நான் கடன் வாங்கி செலவு பண்ணுறேன். படித்து ஊரே மெச்சுற மாதிரி வரணும், நீ வருவ. எல்லாம் நான் வணங்குறேன், முருகன் பார்த்துக்குவோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இந்த குருவி கூடு மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் ஆயிடுச்சு. இந்த குருவி கூட்டை தொலைச்சிருச்சு, நான் என் விஷயத்தையே தொலைச்சிட்டேன். ஐயோ, மழை வேற வந்துருச்சு. இந்த குருவி கூடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும். உடனே இந்த கூட்டை அங்கேயே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். அவன் ஃபெயிலானதை மறைக்க இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு போய் சொல்கிறான்பா. அவன் ஏதாவது பண்ணிக்க போகிறான்னு நானும் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்துட்டேன். அப்பாவா நீ சரியாக தான் நடந்திருக்க. ஏய் சிவா, இங்கிலீஷ் ஏதாவது சந்தேகமாடா? இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சுடா. வரேன்டா. தோல்வியை மனதில் அழி, செயலில் எண்ணத்தை குவி, இதுவே வெற்றியின் வழி.